சென்னையில் உள்ள சாலைகளின் நிலை குறித்து பொதுமக்கள் நமது நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை காணலாம். அதெல்லாம் பரவாயில்ல ஜி. நான் எங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நாங்களாம் உள்ளுக்குள்ளே ஓட்ட போகிறவங்க கிடையாது, ரோட்டுங்களை தான். ரோடுங்க தான் ரொம்ப மோசமாக. டோல்கேட்டு போட்டுக்கிறான். டோல்கேட்டு கிட்ட வந்தோம்னா நான் அப்படியே இடின்னு குலுங்கும் வண்டிங்க. அந்த டோல்கேட்டுக்கு எதுக்கு தான் எனக்கு இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட்லாம் போனோமா வண்டிங்களை எடுத்துன்னு வர முடியாது. அங்கே வந்தால் லோடுக்கு போட்டு தான் எடுத்துன்னு வரும். செகண்ட் கியரில் தான் வரும். மினிமம் 10 தான் வர முடியும் அந்த இடத்துல. இத்தனைக்கும் அதை தாண்டி வந்தால் வேறு ஸ்பீட் பிரேக் போட்டு வச்சுருப்பானு. எனக்கு சிட்டி உள்ளலாம் அந்த அளவுக்கு இப்போல்லாம் ரோடெலாம் போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ ஆட்சி வருது போகிறதுல, அதனால் இப்போ ரோடுங்க ஓகே. இதே நீங்கள் இப்போ வராதிங்க. கரெக்டாக அந்த அந்த இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு ஒரு 1 இயர் கழிச்சு பாருங்கள், அப்போ சொல்லுவாங்க மக்கள். இப்போ எல்லா தெருவிலையும் எங்கள் தெருவிலேயே ரோடெல்லாம் நோண்டி பக்காவாக போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போல்லாம் உள்ளூரில் எதுவும் கிடையாது. இப்போ எம்ஜிஆர் நகர் ஃபுல்லாகவே இப்போ மாற்றி அந்த பழைய ரோடை பேத்துட்டு புது ரோடு மாற்றுறாங்க. எல்லா சந்துமே மாற்றுறாங்க. இப்போ மழை வர்றதுனால இப்போ முன்னாடி இப்போ பண்ணுறது நல்லது தான். இப்போ மாற்றுறாங்க, எல்லா இடத்துலையும் ரோடு போடுறாங்க. இந்த இடத்துலாம் போடுறாங்க. முக்கியமான அந்த சின்ன சின்ன சந்தெல்லாம் விட்டுடுறாங்க. மெயினை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. சந்தெல்லாமே நிறையா பள்ளமாக இருக்குது, தண்ணி தேங்கியிருக்கு. அதை பார்க்கணும். அந்த இதுமாதிரி சேம்பர் இந்த இதெல்லாம் மூடுறது என்னென்னு அதெல்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்கும். அதை ரோடு போடுறது மெயின் ரோடை மட்டும் போடாமல் சந்துங்கள்லேயும் செக் பண்ணிவிட்டு அந்த சந்துங்கள்லேயும் ரோடு போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வண்டி ஓட்டுற வைக்கிறேன்னா எல்லா ரோடு ஒன்று இருக்குன்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் தாண்டி பாருங்க, எம்ஜிஆர் நகர்னு இருக்குல்ல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அந்த ரோடு அப்படி தான் இருக்குது. இன்னும் அதை ஒன்றும் சரி பண்ணுற மாதிரி தெரியல. முக்கால்வாசி இடங்கள் அப்படி தான் இருக்குது, பள்ளம்பேடு மாதிரி தான் இருக்குது. இந்த ரோடெலாம் ஒரு 6 மாதமாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளோ கொஞ்சம் கூடிய மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வண்டி ஓட்டுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப மோசமாக இருக்குது ப்ரோ. ரொம்ப கஷ்டம் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த போரூர் ரோடு இருக்குல்ல, போரூர்லேருந்து கிண்டி வர ரோடு ரொம்ப மோசம். ரொம்ப டிராஃபிக்கு, ரொம்ப ரோடே சரியில்லை. ரோடு போட்டால் நல்லா தான் இருக்கும் டிரைவருங்களுக்கு. இப்போ ரோடு பள்ளம் போடுறதுனால வண்டியும் அடிப்படுது. நம்ம கிளிச்சு விட்டு மிரிக்கிறோம், காலும் ரொம்ப வலிக்குது. டிரைவருங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வண்டி ஓட்டுறது. அந்த ரோடு நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், வண்டியும் நல்லாயிருக்கும், லைஃப் லாங் வரும், டிரைவருங்களும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பள்ளமாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஒரு சில இடத்துல மட்டும்தான் நல்லா இது, ஒரு சில இடத்துல நல்லா இல்லை. இப்போ தான் ஏதோ போட்டு இருக்காங்க, எலெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு. சில இடத்துல மெட்ரோ போட்டுருக்காங்க, சரியாக போட மாட்டுறாங்க, பேட்சாக போட்டு விட்டுறாங்க. மற்றபடி இந்த கோயம்பேடு பேக் சைடு ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. எங்கேயுமே ரோடு சரி கிடையாது. குறிப்பாக இந்த தெருக்குலாம் போகும்போது பார்த்தா வச்சுக்கோங்களேன், எல்லாமே ரொம்ப ரோடு டேமேஜ் தான். அதே மெயின் ரோட்டில் எங்கெங்கே நான் ஒரு பைபாஸை போகும்போது எங்கே பள்ளம் இருக்குது எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய ஆக்சிடென்ட் காட்டுமே. அதனால தான் காலைல குழந்தைங்க கூட்டும் போதெல்லாம் அந்த டைம்லாம் அந்த ரோடு ஃபுல்லாக பிளாக் தான் இருக்குது. கீழே ரோடு ரொம்ப கண்டமாக தான் இருக்குது. நம்ம ஃபாஸ்ட்டாக போக முடியல, ஃபாஸ்ட்டாக போனால் ஸ்லிப் ஆகுது. ரொம்ப டேமேஜ் தான், ரொம்ப பேட் தான் ப்ரோ. ரோடு மோசமாக தான், பள்ளமேடாக தான் இருக்குது. ஃபுல்லாக எங்கே பாரு குண்டும் குழியுமாக தான் இருக்குது. அதில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறோம், டெய்லியும் எங்கள் வண்டி டேமேஜ் ஆகுது, எங்கள் உடம்பு டேமேஜ் ஆகுது, எல்லாமே போகுது. எல்லா சாலைக்கு எல்லாம் குண்டும் குழியுமாக தான் இருக்குது. ஒரு ரோடு கூட சரியில்லை. எங்கே போடுறாங்க, அப்படியே போட்டாங்கனாலும் உடனே நோண்டிடுறாங்க. ஃபுல்லாகவே டேமேஜ் தான். சிட்டி ஃபுல்லாகவே ரோடு டேமேஜ் தான். தேவையில்லாத சிக்னல் இந்த இடத்துலலாம் யூட்டர்னை போட்டு ஊரை சுற்ற விட்டு டிராஃபிக் ஜாம் தான் ஆகுறாங்க சிட்டியில். ஏற்கனவே சிக்னல் இந்த அப்படியே கரெக்டாக போயிட்டு இருக்குது. இப்போ யூட்டர்ன் அங்கங்கே போட்டு இன்னும் டிராஃபிக் ஜாம் தான் அதிகமாகுது. நிறைய பள்ளம் எல்லாம் இருக்குது, இன்னும் சரியாகல. நிறைய ஆமாம், மழை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான். பள்ளம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கும். அதில் கீழே விழுந்து அடிப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சாலைகள் ரொம்ப மோசமாக இருக்குண்ணா. மேடு பள்ளமாக இருக்குது, சரியில்லை. ட்ரைனேஜ் அங்கங்கே ஓப்பன் ஆகி இருக்குது. சுத்தமாக சரியில்லை சாலைகள். வண்டி டயர் வீணாகுது, உடம்பு வலிக்குது, பேக் பெயின் இருக்குது. ஸோ வண்டி டேமேஜ் ஆகுது, ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது, பொதுமக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. சாலைகள்லாம் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது, குண்டு குழியுமா. ஏதாவது கொஞ்சம் ரோடெலாம் நல்லா போட்டு கொடுத்தாங்கன்னா வசதியாக இருக்கும். டிராஃபிக் நிறைய கஷ்டப்படுவாங்க. இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா நிறைய பேர் விழுவாங்க கீழே. நைட் ஆனால் போலீஸ்காரங்க வருவாங்க, எல்லாம் வண்டியை முடக்குவாங்க, வண்டி நிறுத்த இடம் இருக்காது. அதுமாதிரி கொஞ்சம் கிளியர் பண்ணி இந்த ரோடு கொஞ்சம் கிளியர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். போகும்போது ஃபுல்லாக வண்டி எடுத்துகிட்டு போனாலே வண்டி ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுது. ஒரு அவசரத்துட்டு கூட ஒரு வயசானவங்களை ஏற்றி போக முடியல. பள்ளமேடா அது இல்லாமல் மெட்ரோ போட்டு ஃபுல்லாக சுற்றி டிராஃபிக்கு 5 நிமிஷம் போகிற ட்ராவலு அரை மணி நேரம் ஆகுது. எங்கே பாரு டிராஃபிக்னா அது காரணம் மெட்ரோ தான். பண்ணலாம் கூட சீக்கிரம் எவ்வளோ ஷார்ட் அவுட் பண்ணி மெட்ரோவை சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடித்தா நல்லது. இல்லைனா கொஞ்சம் மக்கள் ரொம்ப தவிக்கிறாங்க சென்னை டிராஃபிக்கில். சிட்டியிலே சென்னை சிட்டி தான் ரொம்ப டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் இப்போ ஒரு 2 நிமிஷம் போகிற இடத்துக்கு ½ அன் ஹவர் ஆகுது. பயங்கர டிராஃபிக் காரணமே இந்த மெட்ரோ ரயில் அது இல்லாமல் ட்ரைனேஜ் ஒர்க் பண்ணுறாங்க.
நிறைய ரோடு ஒர்க் பண்ணுறாங்க, பேட்ச் ஒர்க்லாம் நிறைய பண்ணுறாங்க. அதெல்லாம் அப்படியே வேலை முடிச்சுட்டு மறுபடியும் அதேமாதிரி ரோடு போட்டு தர மாட்றாங்க. அப்படியே மூடி விட்டு போடுறாங்க. அந்த ரோட்லேயும் போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. ரோடெலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒன்று அந்த பக்கம்லாம் போனால் பள்ளம்லாம் கொஞ்சம் நோண்டி வைக்கிறாங்க. அது கரெக்டாக திருவாங்கடபுரம் அங்கெல்லாம் ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். வாகனத்தில் இந்த மழை டைமில் வந்து சேர் ஆகும்போது ஸ்லிப்பாகி விழுந்துருவோம், அதெல்லாம் ஆகும். அதனால் அது கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும்.